ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். விருச்சிக ராசி 2024 குரு பெயர்ச்சி பலன்கள். வர 1/5/2024 அன்னைக்கு குரு பகவான் இப்போ இருக்கிற மேச ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷப ராசிக்கு வராரு. இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 15/5/2025 வரையும், அதாவது ஒரு வருஷம் ரிஷபத்திலேயே இருப்பார். இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரி பலன்களை தராரு அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசி இதுக்கு நேர் 7ஆம் இடத்துல தான் குரு பகவான் வேறு பயிற்சியாகி இப்போ வராரு. பொதுவாக குரு ஒரு ராசியை பார்த்தாலே மிகப்பெரிய ஒரு நல்ல யோகம்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. என்ன எப்படி இருக்கும்? உங்கள் விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய யோகம், நல்ல வாய்ப்புகள், வெற்றி, சந்தோஷம், ஆடை ஆபரண சேர்க்கை, வாகனம் வாங்கிறது, நீங்கள் எடுக்கும் முயற்சிகளெல்லாம் வெற்றி கிடைக்கிறது, எல்லாமே இருக்கும். எல்லாமே நல்ல சுப நிகழ்ச்சிகளாக நடக்கிறது. உங்கள் ராசிக்கு குரு பகவான் பார்வை 7ஆம் பார்வையாக பார்க்குறது நல்ல விஷயங்கள் தான். உங்களுக்கு எல்லாமே சுப நிகழ்ச்சிகளாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு சுபக்கிரக பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்கும்போது எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். உடல் நலம் நல்லா இருக்கும். மனசில் நிம்மதி, சந்தோஷம் வரும். வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய நிலை இந்த மாதிரி கோச்சாரத்தில் குரு பகவான் ராசியை பார்க்கும்போது தான் நடக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். பொதுவாக உங்கள் உடல்நலம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சுப காரியங்கள் நீங்கள் செய்யணுன்னா அந்த சுப காரியங்கள் செய்யக்கூடியது இருக்கும். நல்லா இந்த நோயெல்லாம் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த நோய் நிலை சரியாகும். அதே போல் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வழியெல்லாம் கிடைக்கும். நல்ல ஆலோசனை கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் ராசியை பார்க்கும்போது நிச்சயம் இதெல்லாம் நடக்கும். இது இல்லாமல் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயம் இடமாற்றம் உண்டு. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய நிலை உங்களுக்கு வரும். அதே போல் சில பேருக்கு வீடு மாற்றம், வேலை விஷயமாக மாற்றம், வேலை செய்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம், சிலர் வெளிநாடு சம்மந்தமான வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு தான் வெளிநாடு போகிற மாதிரி இப்போ இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு சந்தர்ப்பம் அமையும். உங்களுடைய வெளிநாடு முயற்சி வெற்றியை தரும். குரு பகவான் பார்க்கும்போது உங்கள் காரியங்கள்லாம் எளிதில் நிறைவேறும். தடைகள் விலகும். ஏன்னா ராசியை பார்க்குறாரு. உங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் ஈஸியாக வெற்றி அடைஞ்சிருவீங்க. அதே போல் ஏற்கனவே உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல வழி கிடைக்கும். இப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அந்த குரு பகவானுக்கு 5, 7, 9 இப்படிங்கிற பார்வை இருக்குது. இந்த 7ஆம் பார்வை தான் உங்கள் ராசியை பார்த்துடுறாரு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது என்னென்னா உங்கள் ஆசைகள் தான். மனசில் இருக்கிற ஆசைகள் நிறைவேறும். இப்போ தொழில் சம்பந்தமாக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல் சிலர் திருமண விஷயமாக எடுக்கிற முயற்சிகளும் சரியாக வரும். அதே போல் உங்களுக்கு பண விஷயங்களில் ஒரு நல்ல அதாவது பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உருவாகும். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது நீங்கள் செய்கிற விஷயங்களில் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் ஒரு லாபம் இருக்கும். ஏன்னா குரு பகவானோட பார்வை நல்ல ஒரு சுபமான பலனை தான் தரும். 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதரரை சொல்லுது, மூத்தவங்களை சொல்லும். வயதில் மூத்தவங்களுக்கு உங்களுக்கு அதனால் பல நன்மைகள் நடக்கும். மூத்த சகோதரர்கள் அப்படி இல்லைன்னா வயதில் மூத்தவங்க, இவங்களை வச்சு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த 11ஆம் இடங்கையில்
உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கிறது, புதிய வியாபாரம் தொடங்கிறது, இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண வருவாய் வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் உயர் பதவி கிடைக்கும், சம்பளம் கூடுதலாக கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்துக்குரிய அந்த இடத்தோட இதை குரு பகவான் வந்து விருத்தி செய்வார். குரு பகவானுடைய பார்வை இருக்கும்போது பல நன்மைகள் அந்த 11ஆம் இடத்துக்கு கிடைக்கிது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அடுத்து 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது எப்படின்னா, அது முயற்சி ஸ்தானம். உங்கள் முயற்சிகள்லாம் ஜெயிக்கும். நீங்கள் எது சம்மந்தமாக நிறைய முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சி இந்த நேரத்தில் குரு பகவானோட பார்வையில் இருக்கும்போது ஈஸியாக ஜெயிச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு நிலையை எதிர்கொள்கிற அதாவது திறமை இருக்கும் உங்களுக்கு. அதே போல் நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும். அதே போல் தைரியம் இருக்கும், துணிவாக எந்த காரியத்திலையும் செய்யக்கூடிய நிலை இருக்கும். உங்களுக்கு வர தகவல்லாம் நல்ல தகவலாக இருக்கும். குருவோட பார்வையில் 3ஆம் இடம் இருக்கும்போது, ஏன்னா அது தகவலை சொல்லக்கூடிய இடம் அந்த 3ஆம் இடம். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள்லாம் நல்ல தகவல்களாகவே வரும். அதே போல் பார்த்திங்கன்னா இளைய சகோதரர்கள் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு திருப்தியான நிலை இருக்கும். அவங்களால உதவிகள் கிடைக்கும். சகோதரர்கள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது இந்த நேரத்தில் சரியாகும். 3ஆம் இடம் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா ஆபரணம் வாங்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு வரும். தங்கம், வெள்ளி இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் வந்து 3ஆம் இடம் தான். அந்த 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கையில் உங்களுக்கு ஆபரணம் வாங்குகிற யோகம் வந்து கிடைக்கும். இந்த 3ஆம் இடங்கிறது நம்ம பொதுவாக தொழில் ஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறோம். ஆனால் 10ஆம் இடத்தோட 3ஆம் இடம் வந்து தொழிலுக்கு அமையிற தொழில் விஷயத்துக்கு அது ஒரு முக்கியமான இடமா இருக்குது. ஏன்னா 10ஆம் இடங்கிறது தந்தையோட தொழிலை பார்க்குறவங்களுக்கு அது வருமானத்தை கொடுக்கும். ஏன்னா 9க்கு அது 2ஆக இருக்கிறதுனால. ஆனால் இந்த 3ஆம் இடம்னு சொல்லும்போது இவங்க முயற்சி ஸ்தானமாக இருக்குது. ஒரு ஜாதகர், ஒரு மனுஷன் வந்து எதில் முயற்சி பண்ணுறாரோ அதுதான் அவங்களுக்கு தொழிலாகவே அமையும். ஏன்னா அவங்க வந்து வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணால் அவங்களுக்கு வேலை கிடைக்கிது, வியாபாரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணால் வியாபாரம் செய்கிறாங்க. இதே மாதிரி தொழில் ஏதாவது சுய தொழில் செய்கிறது, தொழிற்சாலை அமைக்கிறது, மற்றவங்களுக்கு வேலை கொடுத்து ஒரு நிறுவனத்தை உருவாக்குறது, இதெல்லாம் 3ஆம் இடத்தை தான் சொல்லும். அந்த இடத்த வந்து முயற்சி ஸ்தானமாக எடுத்துக்கிறோம். அதனால் ஒரு மனுஷனுக்கு வருமானத்தை கொடுக்கறது இது 3ஆம் இடமாக தான் இருக்குது. தொழில் அமைகிறதும் அந்த 3ஆம் இடத்தை தான் வச்சு அமையுது. அப்படி இருக்கும்போது இந்த முறை வந்து குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்வை செய்யும்போது உங்களுக்கு தொழில், வியாபாரம், வேலையில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் அதில் வெற்றியை கொடுக்கும். உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே சில விஷயங்கள் நடந்துடும். உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாகும். நீங்கள் எதிர்பார்க்காம சில விஷயங்கள் நல்ல விஷயங்களாக நடந்துகிட்ருக்கோம். நீங்கள் யோசித்து பார்த்தா தான் உங்களுக்கே புரியும் இது எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. குரு 7ஆம் இடத்துல இருக்கார், அவருக்கு 9ஆம் பார்வை இருக்குது, அது 3ஆம் இடத்துல இருக்குது. இதான் நடந்துகிட்ருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஏன்னா குருவோட பார்வை வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிடும். பொதுவாக குரு பகவான் ராசிக்கு பார்க்குறாரு. உங்கள் ராசியை பார்க்கும்போது உங்கள் மனசு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்போவுமே நல்லவங்களை பார்க்கும்போது எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. பிரச்சனையானவங்களை பார்க்கும்போது தான் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா பிரச்சனையானவன் வந்தானா நம்மளுக்கு பிரச்சனை உண்டாகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு நல்லவர் வரும்போது ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்களே வாழ்க்கையிலே யதார்த்தத்திலே புரிஞ்சுக்கலாம். குரு பகவானை பொறுத்தவரையும் முழு சுப கிரகம், தெய்வீக கிரகம், சாத்வீகமான கிரகம், மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய கிரகம். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ராசிக்கு நேர் எதிரில் 7ஆம் இடத்துல வந்து உங்களை பார்க்குறாரு. குரு பகவான் பார்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, ஏன்னா கடவுளை எதிரில் வர மாதிரி அது உங்களுக்கு குரு பகவான் வந்து நேரில் இருக்கும்போது நீங்கள் கேட்குற வரத்தை கொடுக்குற மாதிரி இருப்பார்.
உங்களுக்கு நல்ல வழியை சொல்லி கொடுப்பாரு. அதே போல் குரு பகவான்னு நம்ம சொல்லும்போது தனக்காரகன். தனக்காரகன்னா பெரிய அளவில் பணத்தை கொடுக்குறவர். சிறிய அளவில் பணத்தை கொடுக்குறவர் வந்து சுக்கிர பகவான். இப்போ குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்படி இருக்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட்டு உங்களுக்கு வரும். அது இல்லாமல் நீங்களே எதிர்பார்க்காத நிலையில் ஏதாவது ஒரு பணம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா தனக்காரகன் குரு. இன்னொரு விஷயம், கல்யாணக்காரகன் குருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ கலத்திரக்காரகன் சுக்கிரன்ல, அதுபோல் கல்யாணக்காரகன் குரு. குருபலம் வந்தால் தான் ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் விருச்சிக ராசியில் உள்ளவங்க திருமண முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தால் நிச்சயமாக திருமணம் நடந்துடும். ஏன்னா குரு பகவான் பார்வை உங்களுக்கு கிடைச்சாச்சு. வியாழன் பார்வை இருக்கான்னு கேட்பாங்க. அதான் வியாழன் தான் குரு. குரு பார்வை உங்களுக்கு கிடைச்சாச்சு உங்கள் ராசிக்கு. இப்போ என்ன, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். நீங்கள் முயற்சி செய்கிறதெல்லாம் ஈஸியாக ஜெயிக்கும். அதே போல் புதுசாக இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது நிச்சயம் நடக்கும். அதுலேயும் இடம் வாங்கி டாக்குமெண்டேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலை வந்து இந்த விருச்சிக ராசிக்கு இருக்கும். பல நாள் முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஏதாவது இடம் வாங்கலாம், ஒரு இடம் வாங்கி போட்டால் எதிர்காலத்துக்கு உதவும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது வாங்கிறதுக்கு வாய்ப்பே வராது. ஏதோ ஒரு தடை இருக்கும். இடம் அமையாது, இல்லை பணம் இருக்காது. இது ரெண்டும் அமைஞ்சாலும் சரியான நேரம் அமையாது. ஆனால் எல்லாமே ஒன்றா அமையும். ஏன்னா 3ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. அதான் ரிஜிஸ்ட்ரேஷன்னு சொல்லக்கூடிய இடம். அதே தான் இடம், காலி இடம் இருக்குல்ல, அது சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்த பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு இடம் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலை வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த பதிவில் நான் சொல்கிற இந்த பலன்கள்லாம் நீங்கள் ராசி பலன் தானேன்னு பொதுவாக நினைக்க வேணாம். ஏன்னா ஒருத்தருக்கு ஜாதகம் நம்ம முழுசாக பார்த்தோம்னா லக்னம் பார்க்கலாம், கிரக நிலைகள் பார்க்கலாம், திசா புத்திகள் பார்க்கலாம். அது இல்லாமல் ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் வந்து சந்திரனை வச்சு பார்த்தாங்க. சந்திரன் தான் ராசி. சந்திரனை வச்சு ஏன் பார்த்தாங்க? இப்போ சூரியனை வச்சு பார்த்துருக்கலாம், செவ்வாயை வச்சு பார்த்துருக்கலாம், புதனை வச்சு பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி 9 கிரகத்தில் எந்த கிரகத்தையும் வச்சு பார்க்கலாம். ஆனால் சந்திரனை தான் வச்சு பார்த்தாங்க. காரணம் என்னென்னா, சந்திரன் வந்து மனசை குறிக்கிறவர். ஒருத்தருடைய மனசு எப்படி இருக்கும்னா, அவர் வாழ்க்கையில் என்ன நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கோ அந்த நிகழ்வுகள் தான் அவர் மனசுலேயே இருக்கும். அப்போ சந்திரனை வச்சு பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்மளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருது. இதை தான் நம் முன்னோர்கள் வந்து ராசி பலனாக சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ ராசி பலன் சொல்கிறதுல சிலது நடக்க மாட்டாங்குதுன்னு சில பேர் நினைக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் கிரக நிலைகள் இந்த மாதிரி திசா புத்திகள் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் மட்டும்தான் பலன்கள் வந்து கொஞ்சம் கூடுதல் குறைச்சலாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பலன்கள் வந்து உறுதியாக நடக்கும். சந்திரனை வச்சு நம்ம பலன்கள் சொல்லும்போது உறுதியாக இந்த பலன்கள் நடக்குது. அதனால தான் நான் தலைப்பு கூட உறுதியான பலன்கள்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா சந்திரனை வச்சு பொது பலன்கள் சொல்லும்போது நடக்காமல் போகாது. இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.